கர்ம வீரர் காமராஜர் புகழ் வணக்க கூட்டத்திற்கு எங்கள் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தஞ்சை கரிகாலன் அவர்களுக்கும், சகோதரர் இசை மதிவாணன் அவர்களுக்கும் மற்றும் தமிழ் தேசிய அரசியலை இந்த மண்ணில் நிறுவுவதற்கு இங்கே தொடர்ச்சியாக களமாடி கொண்டிருக்கும் எனது நாம் தமிழர் உறவுகளுக்கும் மற்றும் காசுக்கு வாக்களித்து களவாணிகளை தலைவனாக்கி கோட்டையில் அமர்த்திவிட்டு மீண்டும் ஓட்டருக்கும் கோழி பிரியாணுக்கும் வாக்களிக்க காத்திருக்கும் எனது குடும்ப உறவுகளுக்கும் நன்றி வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு, இந்த காமராஜர் புகழ் வணக்க கூட்டம் என்பது எங்களுக்கு சம்பந்தம் இருக்கிறதா இல்லையா என்பது தெரியலை. ஏன்னா காமராஜர் ஒரு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். நாங்கள் காங்கிரஸ் கட்சியை இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று போராடுகிற ஒரு கட்சி. எப்படி எங்களுக்கு காமராஜருடைய புகழ் வணக்கம் நடத்தணும், காமராஜரையே நாங்கள் தூக்கி பிடிக்கணுங்கிறதுக்கு ஒரு காரணம் கண்டிப்பாக அவர் வழியே நாங்கள் நிற்கிறது தான். எப்படி அடிமைப்பட்டு கிடந்த இந்தியாவை மீட்டெடுப்பதற்கும், இந்தியாவை இந்தியர்கள் ஆள வேண்டும் என்பதற்கும், இந்திய வளங்களை காக்க வேண்டும் என்பதற்கும், ஆங்கிலேயர்களின் அடக்குமுறையிலிருந்து இந்தியாவை மீட்க வேண்டும் என்பதற்கும் எப்படி சுதந்திர போராட்ட களத்தில் நின்று ஐயா காமராஜர் அவர்கள் போராடினாரோ அதே சூழல் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழகமும் அடிமைப்பட்டு கிடக்கிறது. அடுத்தவர்களிடத்தில் தமிழக வளங்கள் கொள்ளை போய் கொண்டிருக்கிறது. தமிழக வளங்களை கொள்ளை போகிற தடுக்க நினைக்கின்ற எங்களை போன்ற சமூக ஆர்வலர்கள், கட்சிக்காரர்கள் எல்லாத்தையும் இந்த திராவிட அரசாங்கம் அடக்கி ஒடுக்குகிறது. இங்கே கண் முன்னே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். தொடர்ச்சியாக பாருங்கள், கடந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு அதிகாரி இதே மணல் கொள்ளை தடுக்கிறதுக்காக போனவரை ஏற்றி கொண்டிருக்கிறாங்க. இது ஆங்கிலேய அரசில் நடந்த இதே சம்பவத்தை தான் இப்போ இந்த திராவிட அரசாங்கமும் இங்கே நடத்தி காட்டிக்கிட்டு இருக்குது. அப்படின்னா என்ன, இங்கே அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ்நாடும் அடிமைப்பட்டு கிடக்கிறது. அதை மீட்க வேண்டிய கடமை நமக்கும், இந்த நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் இல்லை, நம்ம மக்களுடைய அனைவருடையும் கடமையாகும். அதனால் இதை உணர்ந்து மக்கள் கொஞ்சமாவது சிந்தித்து, நாங்களும் இந்த காலத்தில் 10 வருஷமாக நின்று போராடிட்டு இருக்கிறோம். இங்கே நடக்கிறத எடுத்து சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் காதில் வாங்குற மாதிரி கொஞ்சம் கூட தெரியல. அவங்க எல்லாம் இவங்க என்ன பிழைக்க தெரியாத பசங்க. எப்படி காமராஜர் எப்படி புறக்கணிச்சாங்களோ அதே சூழல் தான் இன்றைக்கி. நம்ம பல பேர் வருத்தப்படுவீங்க, ஏன் காமராஜர் இன்றைக்கி புறக்கணிச்சிட்டோம் அப்படின்னு. ஏன்னா நல்லா தெரியும் காமராஜர் எவ்வளோ தூய்மையான அரசியல் இந்த மண்ணில் செஞ்சுருக்கிறாரு. ஆனால் அவரை தோற்கடிச்சுவிட்டு அவரை யாருங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க, யாரை இது வரைக்கும் அரசியல் படுத்திருக்கிறீங்க, இந்த நாட்டை யாருக்கிட்ட ஆளாக கொடுத்துருக்கீங்கிறத மட்டும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். காமராஜருக்கு இந்த கண்ணு முன்னாடி இருக்கிற சிலையை பாருங்கள், அதை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு கூட நம்மளால் முடியல. அதை முழுவதுமாக கட்டமைப்பு பண்ணி முடிக்கிறது கூட அவங்களால இதை முன்னெடுக்கிற ஆளுகளுக்கு முடியல. ஆனால் பக்கத்தில் இருக்கிற திராவிட கட்சிக்காரர்களுடைய சிலைகள் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் இதான் அது இந்த பிழைக்க தெரியாதவங்க பேர் நாட்டை திருடி, வரிப்பணத்தை திருடி, நம்மளையெல்லாம் கொள்ளையடித்து இங்கே கூட்டம் சேர்த்துக்கிட்டு அலையிற ஆட்கள் எல்லாம் வந்து திறமையாளின்னு நினச்சிக்கிட்டோம். இதே இங்கே பொண்ணு நம்ம மண்ணையும் மக்களையும் நேசித்து நேர்மையாக நின்றுங்க அரசியலை செய்யணும். இது எல்லாம் அரசியல், இது எல்லாம் நமக்கான வாழ்வியல் முறை அப்படின்னு கற்றுக் கொடுக்க வேண்டிய, நிற்க வேண்டியது எங்களை காமராஜரை எப்படி புறக்கணிக்கிறீங்களோ அதேமாரி புறக்கணிச்சிட்டு இருக்கீங்க. ஒரு நாள் எப்படி காமராஜர் புறக்கணிக்கிறோம்னு வருத்தப்பட்டீங்களோ அதேமாரி நாம் தமிழரை புறக்கணிக்கும் போது நீங்கள் வருத்தப்படுவீங்க ஒரு நாள். இது நடக்கும் கண்டிப்பாக. இப்போ இந்த தம்பி இப்போ சமீபத்தில் சொன்னால் ஏதோ இப்போ நம்ம மாட்டுகளுக்கெல்லாம் நம்ம மாநாடு போட்டாங்க, எல்லாத்தையுமே வந்து ஒரு மாதிரி பேசுகிறாங்க, கிண்டலாக சொன்னார் அமைச்சர் கூட சொல்கிறாரு அப்படின்னு. நான் சொல்கிறேன், எல்லாருமே இப்படி தான் கிண்டல் பண்ணுறாங்க. என்னப்பா மாட்டுக்கு என்னப்பா தெரியும், அதுக்கெல்லாம் போய் மாநாடு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. நாங்களும் 10 வருஷமாக கத்திக்கிட்டு தான் இருக்கிறோம், மாட்டுக்கு கூட கேட்டுருக்குறோமே. ஆனால் அந்த மக்களுக்கு கேட்கலையே. என்னமா இவங்களுக்கு மட்டும் கேட்டு அப்படியே அரசியல் மாற்றத்தையும் எங்கள் உருவாக்கிட்ட மாதிரி அதில் ஒரு கேலி நக்கல் இல்லையா? அது புரியணும் இல்லை. இங்கே எதுக்காக இங்கே போராடினார்? இந்தியாவில் இந்தியர் ஆள வேண்டும், அதுதானே கோரிக்கை. எங்கள் ஆங்கிலேயனுக்கு வந்து என்னத்தை கட்டி கொடுக்கல, பெரிய பாராளுமன்றத்தை கட்டினது அவன் தான், இன்னமும் உறுதியாக நிற்கிது. ஆனால் நம்மால் கட்டின பாராளுமன்றம் கட்டி மறு வருஷமே ஒழுகுது. அந்த லட்சணத்தை நம்மால் கட்டியிருக்கிறான். அப்போ ஆங்கிலேயன் எவ்வளோ வலிமையான பாராளுமன்றத்தை கட்டியிருப்பான். அவன் தான் இங்கே ரோடு போட்டது அவன் தான், இங்கே சரியான தண்டவாளம் அமைச்சு கொடுத்தது அவன் தான். இங்கே வந்து உடன்கட்டை ஏறுதல்னு ஒரு பழக்கம் இருந்தது, அதையும் நிறுத்தியது அவன் தான். அப்படி இருக்கும்போது அவனை எல்லாம் நம்ம எதுக்காக அடித்து விரட்டணும்?
என் நாட்டை நாங்கள் பார்த்துக்குறோம். நீ எவ்வளவு செஞ்சாலும் நீ எங்கள் வளத்தை கொள்ளையடிக்கிற, எங்களை அதிகாரத்துக்கு விட மாட்டேங்கிற, எங்கள் மீது நீ ஆதிக்கம் செலுத்துகிற, கேட்குறவங்கள சுட்டு கொள்கிற. இதே தானே நடந்தது. இதுக்கு தானே சுதந்திர போராட்டம் நடந்தது. ஆனால் இப்போ அதே தானே இப்பயும் நடக்குது. எனக்கு வேண்டான்னு சொல்கிற இதே தூத்துக்குடியில் துப்பாக்கி சூட்டில் 14 பேர் கொல்லப்பட்டாங்க, சுட்டு கொல்லப்பட்டாங்க. நம்ம ஆட்சியில் தானே, ஆங்கிலேயர் ஆட்சியில் இல்லைல்ல. அப்போ யார் சுட்டு கொள்வது? இது யாருக்கான ஆட்சி? இது நமக்கான ஆட்சினா நம்ம மக்களை நம்ம காப்பாற்றணுமா இல்லையா? நம்ம மக்கள் சாகிறான்னு சொன்னால் அது நமக்கு நம்ம மக்கள் நமக்கு உள்ளது தானே. அதை போய் எப்படி பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது? சரி, அந்நியன் ஆங்கிலேயன்னு பொறுத்துக்க முடியல, இங்கே இருக்கிற காப்பாற்றணுங்களா? காப்பாற்றலை. ஏன்னா ஆள்றவன் நமக்கான ஒன்றா இல்லை. அவங்க நல்ல பெருமுதலாளிகளுக்கான அடியாட்களாக இருக்கிறாங்க. அவருக்கு தேவையானதை வாங்கிக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்குறாங்க, ஏற்று போராடுறவனை கொள்கிறாங்க. இதை மாற்றணும்னா கண்டிப்பாக இந்த மண்ணில் நாம் தமிழர் கட்சிங்கிற சித்தாந்தம் ஆள வேண்டும். நாம் தமிழர் சித்தாந்தம் ஆள வேண்டும். இல்லைன்னா இங்கே இருக்கிற இந்த மண்ணையோ மக்களையோ நம்ம வாழ்வியல் முறையோ மீட்டு இருக்கிறது ரொம்ப கடினம். எல்லாம் சொல்கிறா என்ன பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். நாங்கள் 2010 கட்சி ஆரம்பித்து தொடர்ச்சியாக பயணிச்சுட்டு இருக்கிறோம். 2010க்கு அப்புறம் பெரிய பெரிய திராவிட கட்சிகள்லேருந்து பிரிஞ்சு வந்து இங்கே கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எத்தனை பேர் திராவிட பேர் வச்சு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க? யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம். ஐயா டிடிவி தினகரன் ஐயா இன்றைக்கி தோல் மேலே கை போட்டுட்டு ஐயா விஜய் வராருல, அது தோல் மேலே கை போட்டு கூப்பிட்டு வர்றார் பெரியார. ஏன் அவர் திராவிடம் பேர் வைக்கல? ஏன்னா வைக்க முடியாது. ஏன்னா அங்கே அரசியல் திராவிடங்கிறத ஒன்று இல்லைன்னு சொல்லி அடித்து தகர்த்து வச்சுருக்குறோம். இங்கே இதை விட என்ன பெரிய மாற்றம் வேணாம். இனி திராவிடங்கிற வேறு அறுத்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் சொச்சம் இருக்கிறதையும் அறுத்துட்டு இங்கே நாம் தமிழர் ஆட்சி நிறுவுவது தான் நம்மளுடைய கொள்கை. கண்டிப்பாக கூடிய விரைவில் செய்வோம். மக்கள் அதுக்கு ஒத்துழைக்கணும். கண்டிப்பாக இன்னமும் நாங்களும் பார்க்குறோம். 10 வருஷமாக அங்கே கோழி வரோம். நம்மளால் எதுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறான் பாரு. நம்ம எது சொன்னாலும் என்னன்னு சொன்னால் மொழின்னு சொன்னால் எதாவது பிரிவினை பேசிட்டு வர்றாங்க. எங்கள் கட்சியில் எல்லா மொழிக்காரங்களும் இருக்கிறாங்க. எங்கள் சகோதரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்கள் மொழிக்காக வர்ற எல்லா மொழிக்காரையும் நாங்கள் ஆதரிப்போம். ஏன்னா இது நம்ம தமிழனுடைய மாண்பு. அவர்களுக்காக நம்ம உயிரையும் கொடுப்போம். ஆனால் உரிமையை விட்டு கொடுக்க மாட்டோம். உரிமை என்பது நம்ம உயிரோட மேலானது. அதனால் அந்த உரிமைக்காக நான் இங்கே நிற்போம். இந்த உரிமை, இந்த நாட்டை ஆள்வது எங்களுடைய உரிமை. அதுக்காக நம்ம கண்டிப்பாக நிற்போம். யார் வேணாலும் தளபதியாக இருக்கலாம். நம்ம தான் ஆளுவோம் அப்படிங்கிறத நம்ம குறிக்கோள். அதனால் இங்கே வந்து யாரையும் விரட்டிடுவோம். இங்கே எல்லாத்தையும் எல்லாம் இங்கே இப்போ சொல்கிற மாதிரி ஆங்கிலேய நாட்டு மாதிரி இந்த கதை பேசிக்கிட்டு இங்கே நக்கல் அடிச்சுக்கிட்டு தயவு செய்து விட்டுருங்க. நாங்களும் பார்க்குறோம் 10 வருஷமாக அந்த 4-5 தேர்தலாம் பாட்டுங்க கோழி வரோம். நம்ம பகுதியில் ஒரு பெரிய ஒரு கூத்து ஒன்று நடக்குது. எங்கே நாங்களாம் அங்கே அப்படியே ஒரு துண்டுச்சிட்டு அப்படின்ட்டு வீடாக போய் ஐயா ஓட்டு போடுங்க, நாங்கள் இது வந்து இந்த மாதிரி கொள்கைகள்லாம் வச்சுருக்குறோம், ஒவ்வொரு வீடாக போய் சொல்லிட்டு இருக்கிறோம், ஓட்டு போடுங்க, எங்களுக்கு ஆதரிங்க, இந்த மாதிரி தவறுகள்லாம் பண்ணுறாங்க, உங்களுக்கே கண்ணுக்கே தெரியுது, கொண்டாந்து கொள்ளையடிச்சு காசை கொண்டாந்து கொடுக்குறாங்க, இந்த மாதிரிலாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கொண்டு கொடுக்குறோம். ஆமாம் எல்லாம் சொல்லி எல்லாம் ஆமாப்பா அப்படி தப்பா பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் கடைசியில் எங்கன்னா வாக்கு செலுத்தும் போது மாறிடுறாங்க. பார்க்குறேன் நம்மளால் இந்த பகுதிக்கு வந்துட்டோம்னா தேர்தல் அறிவித்த உடனே ஐயா வாசனை ஒரு ரவுண்டு உள்ளே விடுறது. அப்போ எல்லா கார் எடுத்துகிட்டு 10 கார் போய்ட்டு எல்லா பஞ்சாயத்தையும் சந்திச்சு தலைவரை சந்தித்து ஒரு கும்பிடு போட்டு பார்த்துங்க நம்மளால் தான் இப்படி ஓட்டு போட்டுருங்க. அதுக்கப்புறம் தேர்தல் நடக்கிறதுக்கு முதல் நாள், தேர்தல் எப்போ அந்த பரப்புரை முடியுதோ அதுக்கு முதல் நாள் ஒரு ரவுண்டு எல்லாம் சரி நம்மளால் வந்துட்டார் சொல்லிட்டாரு, ஒரு ஓட்டு போட்டுருங்கப்பா. அப்பா நான் கேட்குறேன், என்ன நம்ம எந்த சாதிக்கார கட்சியை அவன் கட்சியை வச்சு எந்த சாதியை உயர்த்திருக்கிறான்? அவன் பிழைப்பதற்காக தான் இந்த கட்சியை நடத்திட்டு இருக்கிறானுங்க. தயவு செய்து இது போன்றவர்களை நம்பாதீங்க, தயவு செய்து ஆதரிங்க. ஐயா நமக்கெல்லாம் வந்து ஒரு நாளும் இந்த மக்களுக்காக செஞ்ச விடுங்க. எதுக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு நம்மளுக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரே ஒரு விஷயம், ஐயா ஜிகே மூவ் பண்ணார், ஒரு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஆரம்பித்தார், அதுக்கு ஒரு நோக்கம் இருந்தது, அதில் ஒரு சுயமரியாதை இருந்தது. ஐயா வாசனை ஆரம்பித்ததுக்கு என்னங்க காரணம் இருக்குது? என்ன தஞ்சை காவிரியை நம்பி தான் எங்கள் தஞ்சை டெல்டா மாவட்டமே இருக்குது. காவிரியை விட தர மறுக்கிறார்கள். இந்த காவிரியை மீட்பதே எங்களுக்கு பெரிய போராட்டமாக இருக்குது. அதுக்காக இந்த காவிரியை மீட்பது தான் எங்கள் லட்சியம்னு சொல்லி கட்சி ஆரம்பித்தாரா? இல்லை, தஞ்சை மண்ணில் இந்த வேளாண் பெரிய வேளாண் மண்டலம் தஞ்சை தான். இதை வந்து கெமிக்கல் மண்டலம் ஆக்குறாங்க, இதை தடுத்து நிறுத்துவது தான் எங்களுடைய முழு கடமை, இவங்க முதல் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு கட்சி ஆரம்பித்தாரா? அதுவும் இல்லை.
தமிழக வரலாற்றில் மிகப்பெரிய கடாரம் வரைக்கும் கொண்டு போய் சேலம் சோரப்பா நம்ம பாட்டன் வந்து கொடியை வச்சு பெரிய கட்டமைப்பை கட்டி பெரிய பேரரசை நிறுவினான். அவனுக்கு இந்த அருளை இந்த 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 திராவிட ஆட்சியில் இந்த சோழ வரலாற்றை முழுசாக மறைக்கிறதுக்கான வேலையை செய்கிறாங்க. அதை மீட்டெடுக்கிறதுக்காக கட்சி ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்கிறாரா? ஒன்றும் இல்லைங்க. அவங்க காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் அட்டையில் ஐயா காமராஜர் படத்தையும் ஐயா ஜிகே மூப்பனார் படத்தையும் போடலைங்கிறதுக்காக கட்சி ஆரம்பித்தார். அதுவும் அன்னைக்கு இருந்த மாநில தலைவர் ஐயா ஞான தேசிகன் தான் இதையும் செஞ்சு அது முழு மூச்சா அன்னைக்கு கப்பல் துறை அமைச்சராக இருந்த ஐயா வாசன் அதுக்கு ஆமோதிச்சார். அவ்வளோதான். கட்சி தொடங்குறது கூட ஒரு உரிமையே இல்லை. என்ன பண்ணுறது? ஏற்கனவே ஐயா வச்சுருந்ததுனால அவர் தலைமையில் ஏற்றி வச்சுட்டாங்க. ஆனால் அவர் நமக்கு ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது. ஆனால் மீண்டும் நம்ம என்ன பண்ணுறோம்? அவரையே தான் கொண்டாந்து இங்கே கொண்டாந்து உள்ளே விடுவாங்க. நம்மளை சரி நம்மளால் வந்துட்டார் அப்படின்னு சொல்லி ஓட்டை ஊற்றிட்டு போவோம். இந்த மனநிலை மாறணும் மக்களுக்கு. அதுதான் எங்களுடைய முதல் கோரிக்கை. ஐயா தனியாக வேணால் இங்கே வந்து நிற்க சொல்லுங்கள். தாராளமாக நின்று ஜெயிச்சுட்டு போவார். அதுக்கெல்லாம் அவருக்கு உரிமை இருக்குது. ஆனால் என் மக்களை மடை மாற்றி அடுத்த கட்சியில் போய் அடகு வைக்கிற வேலையை தயவு செய்து விட்டுருங்க. நம்ம என்றைக்காவது யோசிச்சிருப்போமா? அதிமுக திமுக ஒன்றா சேருமா? சேராது. பிஜேபி காங்கிரஸ் ஒன்றா சேருமா? சேராது. ஆனால் கொண்டு சேர்த்துருக்காரு. அப்போ அது அவருக்கானவரா இல்லை நமக்கானவரா? தயவு செய்து சிந்திச்சு வாக்களிங்க. இந்த தடவை கண்டிப்பாக நாங்கள்லாம் உங்களுக்காக வருவோம். இதோட இன்னும் தீவிரமாக செய்வோம். நம்ம நாட்டை மீட்டெடுப்பதும் தமிழர் ஆளுவதும் தயவுசெய்து சொல்கிறேன். இதெல்லாம் நம்ம எல்லாரையும் மாதிரி கிண்டல் பண்ணிவிட்டு கேள்வி பண்ணிட்டு என்னப்பா தமிழர் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. நம்மளால் தான் அப்படி தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. நம்ம எங்களுள்ள சொன்னாங்க இன்னமா நாங்கள்லாம் மலையாளத்துலேருந்து வந்த மாதிரியும் இதில் கர்நாடகாவிலேருந்து வந்த மாதிரியும் நீங்கள் தான் நம்ம தமிழருங்கிறாங்கம்மா. நீங்கள் மலையாளத்துலேருந்து வந்தவன் இல்லை, கர்நாடகாவிலேருந்து வந்தவன் இல்லை. அப்புறம் ஏன்டா 2 பேரும் வந்தவனை ஆதரித்து ஓட்டு போட்டிங்கன்னு கேட்டால் பதில் இருக்காது. தயவுசெய்து என் மக்கள் சிந்திக்கணும். வர தேர்தலில் நமக்கான அதிகாரத்தை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.